ஆனலிஸ் மிச்சல் 7 ஆவிகள் ஒரு பொண்ணுக்குள்ள. ஆனலி எதுக்காக பொசஸ் பண்ணப்பட்டா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உண்மை சம்பவம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வேர்ல்டு. ஜெர்மனியில் ஆனலிஸ் மிச்சல், அப்புறம் அவங்க அம்மா அப்பா, அப்புறம் ஆனலியோட அக்கா, இவங்க எல்லாரும் ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியனை ரொம்பவே ஃபாலோ பண்ணுற ஒரு கேத்தோலிக் ஃபேமிலி. ஆனலிக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது அவங்க தன்னோட பெட்ரூமில் ரொம்ப நாளாக படுத்தே இருந்திருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ஆனலியை ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டு போகிறாங்க. அப்போ ஆனலி அன்கான்ஷியஸில் இருக்காங்க. பட் அந்த ஃபேமிலி டாக்டரான அவர், உங்கள் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா நீங்கள் நியூராலஜிஸ்ட்டை தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆனலியை நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் கிட்ட அனுப்புறாரு. ஸோ டாக்டர் லியூத்தி அப்படிங்கிற ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட போறாங்க. அவரும் ஆனலிக்கு பிரெயின் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு. ஆனா அந்த பிரெயின் ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல்னு வருது. இதை பார்த்து அதிர்ச்சியான அந்த டாக்டர், இது ஒரு வலிப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு டாக்டர் லூத்தி டிலாண்டின் அப்படிங்கிற ஒரு மருந்தை ஆனலிக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அதை சாப்பிட்ட ஆனலி ஒரு 6 மாசத்துக்கு நார்மலா தான் இருக்காங்க. ஆனா கரெக்டா 1 வருஷத்துக்கு அப்புறம் ஆனலிக்கு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஆனலி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இதை சொல்லி ஆனலி அவங்க அப்பா அம்மாட்ட அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஆனலி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறனால இதெல்லாம் நார்மல் அப்படின்னு நினச்சி விட்டுடுறாங்க. ஆனால் ஆனலிக்கு கதவு தட்டுற சத்தம் மட்டும் கேட்கல, அந்த சத்தத்தோடு சேர்த்து யாரோ 2-3 பேர் என்ன கூப்பிட்ற மாதிரியான ஒரு வாய்ஸும் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஆனலி பக்கத்தில் படுத்துட்டு இருந்த அவங்க அக்காட்டையும் கேட்குறாங்க. ஆனலியோட அக்காவும் தனக்கும் இப்படி ஒரு சத்தம் கேட்குறதா சொல்கிறாங்க. இதை கேட்ட அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஆனலி நைட்டு தூங்காமல் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அவங்க அம்மா ஆனலி கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க அம்மா ஆனலியை பார்க்கும்போது ஆனலியோட 2 கண்ணும் ஃபுல் பிளாக்ல இருந்திருக்கு. உடனே இதை டாக்டர் கிட்ட போய் சொல்கிறாங்க. டாக்டரும் இதை கேட்டு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பத்துக்குள்ளே போகிறாரு. அப்புறம் ஒரு நாள் ஆனலியோட அம்மா ஆனலியை வாட்ச் பண்ணுறதுக்காக அங்கே வரும்போது சில பேர் குரூப்பாக உட்காந்து பேசுகிற மாதிரியான வாய்ஸஸ் ஆனலியோட அம்மாவுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு போய் ஆனலியை பார்க்கும்போது ஆனலி தன்னோட லிப்ஸை அசைச்சிக்கிட்டு அவங்களோட பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஆனலியோட பேரண்ட்ஸுக்கு இதில் வேற ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை சரி செய்கிறதுக்காக ஆனலியை தூங்க வைப்போம்னு சொல்லி ஆனலிக்கு ஸ்லீப்பிங் ட்ரக்ஸ் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்லீப்பிங் ட்ரக் எடுத்தும் ஆனலியை தூங்க வைக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் ஆனலி அவங்க ரூமில் இருக்கிற ஸ்பைடர்ஸ், அவங்களோட யூரின் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனலி ரொம்ப நாளாக சாப்பிடவே இல்லை. அதனால ஆனலியோட அம்மா ஒரு ஆப்பிள் எடுத்து ஆனலியோட கையில் கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் ஆனலி அந்த ஆப்பிளை தன்னோட கையை யூஸ் பண்ணியே அதை நசுக்கியிருக்காங்க. ரொம்பவே வீக்காக இருந்த ஆனலினால எப்படி ஒரு ஆப்பிளை நசுக்க முடிஞ்சுது? அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளை கையை யூஸ் பண்ணி நசுக்கிறது இம்பாசிபிள். இப்போ ஆனலியோட பேரண்ட்ஸ் சர்ச் ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபாதர் ரின்ஸ் கிட்ட போறாங்க. அவரும் எக்ஸார்சிசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. செப்டம்பர் 24, 1975 அப்போ ஆனலிக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸார்சிசம் நடக்குது. ஆனால் இந்த ஒரு எக்ஸார்சிசம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 67 எக்ஸார்சிசம் நடந்தும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலை. அப்படி இவங்க பண்ணப்பட்ட எக்ஸார்சிசமில் ஆனலி சொன்ன விஷயம், அவங்க உடம்புக்குள்ள 7 பேரோட ஆவிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 7 ஆவிகள் யாருன்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்ட ரெக்கார்டிங் உண்மையாகவே எக்ஸார்சிசம் பண்ணும்போது எடுக்கப்பட்ட ரெக்கார்டிங்.
இது மாதிரி யூடியூப்ல 42 ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1976ல ஆனலிஸ் மிச்சல் இறந்து போறாங்க. அவங்க இறக்கும்போது ஆனலியோட வெயிட் 30 kgs. ஆனா அட்டாப்சில வெளிவந்த ரிப்போர்ட் அவங்க இறக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனலிக்கு பல மாசமா சாப்பாடு கொடுக்காதனாலையும் கண்டினியூஸா டாக்டரை போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காம எக்ஸாசிசம் மட்டும் நம்பி இருந்தனாலையும் ஆனலிஸ் மிச்சல் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க.